Good morning, students. Last class we have studied exponents and powers. In this class we are going to see about next set of problems of exponents, and the next topic is scientific notation. Okay, let's see. Exponents. I draw some pictorial representation of exponents. 2 power 0 equal to 1. Okay, I already told any number power 0 equal to 1, that a should not equal to 0. And the base value வந்து 0வாக இருக்கக்கூடாது. பவர் 0 வந்து அதோட வேல்யூ வந்து 1 நம்ம சொல்லுவோம். இதில் தான் நம்ம கான்செப்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 power 1 equal to வந்து என்னது 2. 2 power 2ன்றது 4. அது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இது வந்து 2 power 0. 2 power 0 equal to 1. இது அடுத்து என்னது 2 power 1 அப்படின்னா நம்மளுக்கு 2 branches வரணும். இது வந்து என்னது 2 power 1. ஏன்னா 2 branches வருதா. அடுத்து இதிலேருந்து எத்தனை பிரான்ச் வரும்? 2 branches வரும். இங்கே 2 branches, நெக்ஸ்ட் 2 power, அடுத்து இங்கே ஒரு 2 branches. அதேமாரி இது வந்து என்னது 2 power. அதேமாரி இங்கே என்ன வரும் 8. 2 power 3னா அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்து. எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். எக்ஸ்போனென்ஷியலாக அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம போனால் அடுத்தது வந்து போனால் இப்படி போகும். அடுத்து 16 வரும். அடுத்து அப்போட ஒரு பிரான்ச் மாதிரி நம்ம ட்ரீ எப்படி இருக்குது அந்த மாதிரி அந்த ட்ரீயோட கான்செப்ட் தான் இது எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துன்னு சொல்கிறது. ஸோ அப்போ நீங்களோட மீனிங் புரிஞ்சுக்கணும். எக்ஸ்போனன்ட்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்ப்ரெஷன் தட் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ சேம் ஃபேக்டர். அது மாதிரி நம்ம 2 times எத்தனை டைம்ஸ் சொன்னால் நம்ம போட்டே போயினே இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்போனன்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் பாருங்கள். 3 square the whole cube into 2 into 3 power 5 the whole power minus 2 into 18 square. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போடலாம்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம கான்செப்டை அந்த 6 laws நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, 6 laws ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், அது நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து இந்த ரூலில் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணலான்னா பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். இந்த பவரையும் மல்டிப்ளை பண்ணலாம். நான் ஒரு கான்செப்ட் ஜஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி நம்ம போக போகிறோம்னு சொல்லிடுறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பவர் ரூல் பயன்படுத்த போகிறேன். அடுத்து வந்து இங்கே -2 இருக்கா, அப்போ நம்ம நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ண போகிறேன். நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணாலும் அடுத்து அந்த பவர் வந்து உள்ளே வந்துடும். அதேமாரி இதை வந்து நான் 18 இருக்குது பார்த்தீங்களா, 18 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்குல்ல, அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். ஏன்னா மைனஸ்னாலே என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கல் பண்ணும். இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல்னால் 1/ல எழுதணும். ஓகேவா? த ஃபஸ்ட்டு ஸ்டெப் 3 square the whole cube into 18 square divided by 2 into 3 power 5 whole power 2. மைனஸ் வேல்யூவாக இருந்தது, ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சு. டினாமினேட்டரில் 1 இங்கே இருக்கிற மாதிரி அண்டர்ஸ்டூட், இன்ட்டு 1 இங்கே இருக்கிற மாதிரி அண்டர்ஸ்டூட், 1/ன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இங்கே அண்டர்ஸ்டூட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா 18 நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸாக எழுத போகிறோம். 18 எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 டேபிளில் 9 டைம்ஸு, 3 டேபிளில் 3 டைம்ஸ், அகெயின் 3 டேபிளில் 1 டைம்ஸ். ஸோ 3 square ஹோல் பவர் க்யூப் இன்ட்டு இங்கே எத்தனை 3 இருக்குது, 2 3 இருக்குது, 2 வந்து 1 தான் இருக்குது. அப்போ 2 அப்படியே போட்டுக்கணும். 3 ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர் அதுக்கு இருக்குது 18க்கு, இன்ட்டு அது இன்ட்டு 1 வேணும், டிவைடட் பை 2 into 3 power
5 ஹோல் பவர் 2. இப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன ரா யூஸ் பண்ண போகிறோன்னா a பவர் m ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பவர் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். பவர் ரூலை யூஸ் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 3 வந்து என்னது 6, 3 பவர் 6 இன்ட்டு இந்த ஸ்கொயர் உள்ளே வரும்போது 2க்கு ஸ்கொயர் வந்துடும், 2 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 2 2s are 4, 3 பவர் 4 டிவைடட் பை இந்த இது அதே மாதிரி இங்கே 2 உள்ளே கொண்டு போகிறோம், 2 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, 5 இன்ட்டு 2 வந்து என்னது 10, 3 பவர் 10. இப்போ இந்த நம்பரை நம்ம எல்லாமே பவர் ரூல் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை தான் பண்ணுறோம், அடிஷன் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை தான் பண்ணுறோம். எல்லா பவர்ஸையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இங்கே ஒரு பேஸ் வந்து 3 இருக்குது, இங்கேயும் பேஸ் 3 இருக்குது. பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். 3 பவர் இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ 6 + 4 இன்ட்டு 2க்கு வந்து பேர் இல்லை, அதனால் 2 ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டேன், டிவைடட் பை இது அப்படியே கீழே வந்து 2 ஸ்கொயர் போட்டுட்டோம் இன்ட்டு 3 பவர் 10. 6 + 4 என்னது 10, 3 பவர் 10 இன்ட்டு 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 10. இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போன ரூலில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம். ப்ராடக்ட் ரூலில் என்ன பண்ணோம், அடிஷன் பண்ணோம் பவர்ஸை. இங்கே பாருங்கள், இங்கேயும் 3 பவர் 10 இருக்குது, இங்கேயும் 3 பவர் 10 இருக்குது, இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணோம். அந்த கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணணும். a பவர் m ஹோல் a பவர் m a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ஸோ m மைனஸ் n அப்போ என்ன பண்ண போகிறோம், பவரை கேன்சல் பண்ணுறோன்னு அர்த்தம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 3 பவர் 10 மைனஸ் 10 என்ன வரும், 0 வரும். அப்போ 0னா 3 பவர் 0 வந்து என்னது 1. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சலேஷன் பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேன்சலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிவிடுவோம். இது 1 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் பண்ணுவோம். அதேமாதிரி இங்கேயும் 1 டைம்ஸ், அதேமாதிரி இங்கேயும் 1 டைம்ஸ். அப்போ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 × 1 என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். அப்போ இந்த டோட்டல் வேல்யூ வந்து என்னது, இங்கே வந்து என்னது 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினில் நம்ம எத்தனை லாஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா 3 லாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1/a பவர் m யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பவர் ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம் செகண்டு. தேர்டு இங்கே வந்து a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு வாட், a பவர் m ப்ளஸ் n. அந்த ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் இதில் எத்தனை ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த லாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஷின்ஸை நம்ம சூப்பராக போட முடியும். ஓகேவா, கரெக்டாக போட முடியும். நெக்ஸ்ட் கொஷின் 2 பவர் 8 இன்ட்டு 2187 டிவைடட் பை 3 பவர் 5 இன்ட்டு 332. ஓகேவா? ஸோ இந்த கொஷினும் நம்ம போன கொஷின் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 2187 இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டர்ஸாக எழுதணும். 2187 ஃபேக்டர்ஸாக எழுத போகிறோம். ஸோ இது பார்க்கும்போதே நீங்கள் பார்க்கும்போது அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதை ஆட் பண்ணி பாருங்கள், 3 டேபிள் வருதுன்னு பார்க்கலாம். 2 + 1 3, 3 + 8 11, 11 + 7 18. அப்போ 3 டேபிளில் வருது. அப்போ இது கேன்சல் ஆகும். 7 டைம்ஸு 7 3s are 21. இங்கே வந்து 8 இருக்குது, 2 டைம்ஸு 3 2s are 6, ரிமைண்டர் 2, 27 வந்து 9 டைம்ஸு. ஓகேவா? ஆல்ரெடி 729 வந்து ஒரு 3 டேபிளில் வர நம்பர் தான். பார்த்தா எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 2 டைம்ஸு, ரிமைண்டர் 1, 12 வந்து 4 டைம்ஸு, இங்கே 3. அகெயின் 3 டேபிள் 8 3 8 1, அகெயின் 3 டேபிள் 2, ரிமைண்டர் 2 7, அகெயின் 3 டேபிள் 9 3s are 27, அகெயின் 3 டேபிள் 3 3s are 9, அகெயின் 3 டேபிள் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 32க்கு அதே மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 2 டேபிளே பண்ணலாம், ஏன்னா 2ஓட மல்டிபிள் தான். 16, அகெயின் 2ஓட மல்டிபிள் 8, அகெயின் 2 4, அகெயின் 2
அகெயின் 2 1s ஆர் ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம எழுத போகிறோம் பாருங்கள். 2^8 இன்ட்டு 2187 நம்ம எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 3^7. இது 3^5 இன்ட்டு 32 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. 2^5 ஓகேவா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னா கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே 2^8 மேலே இருக்குது, இங்கே 2^5 வந்து கீழே இருக்குது. கேன்சலேஷன்ஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ரூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கேன்சலேஷன்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். a⁻m−n அந்த ரூல் தான் இங்கே ஒரே ஒரு ரூல் தான் இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ அது மேலே கொண்டு போனால் 2^8 - 5 வருமா இன்ட்டு இது வந்து 3^7 - 5 ஓகேவா. ஸோ 8 - 5 2^3 இன்ட்டு 7 - 5 2. ஸோ 3^2. ஸோ the final answer is 2³ இன்ட்டு 3 ஸ்கொயரு ஓகேவா. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதோட விட்டலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கனாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போ இந்த 2³ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? 8 வரும். 3 ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். அப்போ 8 9s are எவ்வளோ? What? 8 9s are 72. So therefore 2^8 into 2187 divided by 3^5 into 32 equal to 72. இந்த கொஸ்டின் பாருங்கள். 2^2x - 1 divided by 2^x + 2 equal to 16. Find x. இது நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம். இது எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். கோஷியன்ட் ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது? 16 ஒரு நம்பர் இருக்குது. கூட இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த கொஷின் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இது பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். கிவன் சொல்லிட்டு எழுதிடுவோம் ஃபஸ்ட் எப்பயுமே. 2^2x - 1 divided by 2^x + 2 equal to 16. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது ஓகேவா. அதேமாதிரி இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 16 இருக்குது. அப்போ இந்த 16 நம்ம என்ன கொண்டு வரணும்னா 2ஓட பேஸாக கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே என்ன பேஸ் இருக்கோ அதேமாதிரி இங்கே பேஸ் கொண்டு வரணும். அதுதான் இந்த கொஷினோட ஃபஸ்ட்டு கான்செப்டே. இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா நீ இங்கோட 3யோட மல்டிப்பிளாக தான் இருக்கும் கன்ஃபார்மாக. இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கே 5ஓட மல்டிப்பிளாக தான் கன்ஃபார்மாக இருக்கும். அப்போ நீ அதை 5 கொண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கான க்ளூ. இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டேபிளில் பண்ணணும். 2 இருந்துச்சுன்னா 2 டேபிளில் 2ஓட மல்டிப்பிளாக கொண்டு வரணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 2ஓட மல்டிப்பிளாக பண்ண போகிறோம். 16 எத்தனை டைம்ஸு? 8 டைம்ஸு. அகெயின் 2ல் 4 டைம்ஸு. அகெயின் 2ல் 2 2s are 4. அகெயின் 2ல் 1 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இது நான் எழுத போகிறேன் பாருங்கள். 2x - 1 divided by 2^x + 2 equal to எத்தனை 2 இருக்குது? 4 2s இருக்குது. அப்போ 2^4ன்னு எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். கோஷியன்ட் ரூல் நம்மளுக்கு என்ன சொல்லுது? a⁻m divided by a⁻n equal to a⁻m-n. ஸோ அப்ளை திஸ் ரூல். பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன இருக்குங்க? 2x - 1 - x + 2. ஸோ இந்த மாதிரி கோஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து இந்த மைனஸை கரெக்டாக போடணும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் 2^2x - 1 - x + 2ன்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே கொண்டு போக போகிறேன் ஓகேவா. 2x - 1 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -2 ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 2^4 ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2x இருக்கா, பவர் மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். 2x இருக்குது, இங்கே x இருக்குது. லைக் டேர்ம்ஸ் கூட தான் நம்ம பண்ணணும். இப்போ 2x - x 2 xலேருந்து ஒரு x போயிடுச்சுன்னா 1x. அப்போ 2x 2 வந்து எப்பவுமே மாற்றக்கூடாது, மேலே x போட்டுக்கிட்டோம் ஓகேவா. இது முடிஞ்சிச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது? நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். -1 -2 இருக்குது. -1 -2 என்ன பண்ணணும்? சேம் சைனாக என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும்.
1 plus 2 3 put same sign minus 3 equal to இந்த சைடில் இருக்க 2 power 4 போட்டுடணும். பவர் x minus 3 equal to 2 power 4. இப்போ இதுதான் கடைசியான ஸ்டெப்பு. இப்போ தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இங்கேயும் பவர் வந்து இங்கே பேஸ் வந்து 2 இருக்குது, இங்கேயும் பேஸுக்கு 2. இதான் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி கொண்டு வந்தணும்னு சொன்னேன். இப்போ இப்படி கொண்டு வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா ஈக்குவேட்டிங் பவர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஈக்குவேட்டிங் பவர்ஸ்னால் என்னென்னா பேஸ் சேமாக இருந்தால் பவரும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? பேஸ் சேமாக இருந்தால் பவரும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பவரையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம், ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், x minus 3 equal to 4. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், லீனியர் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும். இப்போ நம்மளுக்கு x வேல்யூ வேணும்னா -3 அப்படி போச்சுன்னா எப்படி போகும், ப்ளஸில் போகும். ஸோ x equal to 4 plus 3. ஸோ 4 plus 3 equal to what? 4 plus 3 equal to what? 7. ஸோ x equal to 7. அப்போ அவங்க சொன்ன ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x வந்து என்னது, 7. நீங்கள் போய் 7 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வரும் பாருங்களேன். நீங்கள் சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இங்கே 7 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே என்ன வருது, 2 power 7 பண்ணால் 2 into 7 பண்ணால் 14. 14 minus 1 வந்து என்னது, இங்கே 13 வருது. 2 power 13. கீழே இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 7. 7 plus 2 வந்து என்னது 9. 2 power 9 equal to 16. இப்போ 13 9. இப்போ என்ன கோஷன் ரூல் யூஸ் பண்ணி 13ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வரும், 4 வருமா? அப்போ 2 power 4 equal to what? 6. 2 power 4 தான் நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கேயும் 2 power 4, இங்கேயும் 2 power 4. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 3 7 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதை நம்ம சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கோம். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது நம்ம சின்ன வயசுலேயே தெரியும். இது வந்து எப்படின்னா 1s 10s 100s நமக்கு தெரியும். இப்போ நம்ம இது எப்படி எழுதுகிறோம், 400 + 30 + 7 அப்படின்னு எழுதுகிறோமா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், 437.23. இதை நம்மளால் எழுத தெரியுமா? எழுத தெரியும். எப்படி எழுத தெரியும், 4 into 100 கூட எழுதலாம், இல்லை 400 கூட எழுதலாம், + 30 + 7 ப்ளஸ் நம்ம இதை 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1லேயே படிச்சிருக்கோம். இந்த பிளேஸுக்கு வந்து என்ன நேமு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கம் நேம் என்ன, அதுக்கோட பிளேஸ் வேல்யூ வந்து என்னது 10th. 2/10ன்னு எழுதுவோம். அப்படி தானே? இது எப்படி எழுதுவோம், 3/100 எழுதுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இதே மாதிரி தான் எழுதுகிறோம். இங்கே வந்து 10 வந்து உள்ளே இருக்குது, அதே மாதிரி 100 இங்கே உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ 4 into 100 எழுதுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், 30னா 3 into 10, இங்கே 7 into 1, இங்கே 2/10 + 3/10. ஸோ இந்த மாதிரி நம்ம இது எழுதுகிறோம், டெசிமல் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம படிக்க போகிறோம். சயின்டிஃபிக் நோட்டேஷனாக என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே பாருங்களேன், இந்த 10 100 அதுக்கப்புறம் 1000 10,000 லேக்கு 10 lakh crore 10 crore வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா 10ஓட மல்டிபிள்ஸ். என்னது 10ஓட மல்டிபிள்ஸ். ஏன் சார் 1 ஏன் சார் நீங்கள் 10ஓட மல்டிபிள்ஸ் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நம்ம வந்து 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 10^0ன்னு எழுதலாம். நம்ம இப்போ தான் படித்தோம், a^0ன்னு போட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேஸு 10 தேவைப்படுது. அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்னா 10^0ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதேமாதிரி இது எப்படி சார் எழுதலாம், 10^1ன்னு எழுதிக்கலாம். இது எப்படி சார் எழுதலாம், 10^2ன்னு எழுதலாம். ஓகே சார். இங்கே 2/10ன்னு இருக்குது, அதை எப்படி எழுதலாம்னா 2/ அதை 10^1 நம்ம எழுதலாம். இங்கே இது எப்படி சார் எழுதலாம், 3/100. இப்போ தான் நம்ம எழுதணும் 10² எழுதணும். அப்போ இப்போ எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதுகிறோம், 4 into 10² + 3 into 10^1 + 7 into 10^0 + 2/10^1 + 3/10² நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். நம்ம எப்படி எழுதுகிறோம், 10ஓட பவர்ஸை 607.14 எப்படி வந்து நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுத போகிறோம், நார்மல் ஃபார்மில் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம், 6 into
100ன்னு எழுதலாமா, ப்ளஸ் 0 அது வராது, அந்த டேர்ம் வராது. இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக 10ன்னு போடுறேன். இங்கே 7 × 1 ப்ளஸ் இதை நம்ம எப்படி எழுதுவோம், 1/10ன்னு எழுதுவோம். இதை 4/100ன்னு எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம இதை 10ஓட பவர்ஸில் எழுத போகிறோம். 6 × இங்கே என்ன இருக்குது, 10 ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இது வராது, ஸோ அப்படி விட்டுருங்க. 7 × இங்கே எப்படி சார் 1 எப்படி எழுதுன்னு சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10⁻0ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இது எப்படி சார் எழுதுது, இங்கே 1 இருக்குல்ல, 1/10⁻1ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம், 4/10² எழுதலாம். நெக்ஸ்ட்டு 6 × 10 ஸ்கொயர் ப்ளஸ் 7 × 10⁻0 ப்ளஸ் 1 × இது மேலே போனால் எப்படி போவோம், மைனஸில் போகுமா, 10⁻−1 ப்ளஸ் 4 × 10⁻−2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இதுக்கான எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 4 × 10⁻3 ப்ளஸ் 3 × 10⁻1 ப்ளஸ் 2 × 10⁻0 ப்ளஸ் 2 × 10⁻−2 3 × 10⁻−3. ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி வந்து இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக இருந்ததை நம்ம எப்படி நார்மல் நம்பராக கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 10³ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், நம்ம இது எத்தனை நம்பர், 4 வருமா, ஃபஸ்ட்டு 4. இப்போ இங்கே 3க்கு அப்புறம் என்ன நம்பர் வந்திருக்கணும், 10⁻² வந்திருக்கணும். அப்போ வரல. அப்போ அந்த பிளேஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். அப்போ அந்த 0 போட மறந்துடக்கூடாது. புரியுதா? இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இப்போ இந்தமாரி இருக்குல்ல, எழுதிக்கோங்க, 0ன்னு எழுதிக்கோங்க. 4 × 10⁻³ 0 × 10² ப்ளஸ் 3 × 10⁻1 ப்ளஸ் 2 × 10⁻0 ப்ளஸ் 2 இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரணும், 10⁻−1ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, -2 வந்திருக்கு. அப்போ நம்ம 0 போட்டுக்கணும். 0 × 10, அந்த வேல்யூ 0, அது உங்களுக்காக சொல்கிறதுக்காக நான் போடுறேன், -1. இங்கே 2 × 10⁻−2 3 × 10⁻−3. ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம் பாருங்கள். பவர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆர்டரில். 4 அப்படியே எழுதிடலாம். இது வந்து இங்கே 0, இங்கே வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது. இது இங்கே நம்மளுக்கு 1 தான், 1 10⁻0 வந்து 1, அதனால் 2 அப்படியே தான் வந்துடும். பாயிண்ட், ஏன்னா இங்கே பாயிண்ட்டு, இங்கே வந்து எதுவுமே இல்லையா, நம்ம இப்போ வந்து என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன இருக்குது, 0 போடணும். இங்கே என்ன இருக்குது, 2, அங்கே 3. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது, 4032.023. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்னென்னா, நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்? ஏன் சார் இதே மாதிரி எழுதிடலாமே, நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேயே நம்ம எழுதிடலாமே சயின்டிஃபிக் நோட்டேஷனை. இது ஏன் சார் நம்ம இப்படி எழுதுறோன்னா, இப்போ ஒரு லார்ஜர் நம்பர் இப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் தெரியும், ஒரு ட்ரில்லியன் வரைக்கும் தெரியும், ட்ரில்லியன் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இன்னும் அதோடு தாண்டி போச்சுன்னா, லார்ஜர் நம்பர்ஸ் தாண்டி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம சொல்கிறது, எப்படி நம்ம எழுதுறது, ஈஸியாக எப்படி எழுதுறது, அதுக்கு தான் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ன்றது பயன்படுது. ரொம்ப லார்ஜர் நம்பர்ஸ்க்கும் ஒரு வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும். வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்ன, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கில் ஏதோ ஒரு நம்ம பார்க்குறோம், அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அந்த ஒரு பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாரி நம்ம சோலார் சிஸ்டத்தோட டிஸ்டன்ஸு, ரேடியஸு, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெர்க்குரிக்கும் ஏர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இல்லை சன்னுக்கும் ஏர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா சொல்லும் போது அதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் சயின்டிஃபிக் நோட்டேஷன் இது எப்படி சார் போடலாம், அதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால், இப்போ ஒரு நம்பர் இருக்குது, 1 2 3 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்ம போடணும். இப்போ நம்ம எப்படி போடணுன்னா, இந்த நம்பருக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி போடணுன்னா, இங்கே இந்த பக்கத்தில் எதுவுமே நம்பர் இல்லைல்ல. இப்போ நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ எவ்ரி நம்பர் ஆஸ் ஏ டெசிமல் பாயிண்ட். இப்போ 4ன்றான்,
எஸ் சார், அதுக்கு 4க்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. 4.0ன்னு சொன்னாலும் அது 4 தான். அப்போ நீங்கள் இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு நார்மல் நம்பருக்கு. ஓகேவா? நான் இப்போ இந்த நம்பர் இந்த பாயிண்ட்டை நான் என்ன கொண்டு வர போகிறேன்னா, இந்த பாயிண்ட்டை அந்த பாயிண்ட் எங்கே மூவ் பண்ணணுன்னா லாஸ்ட், இப்போ இந்த நம்பர் முடியுதுல்ல, இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்கணும். ஓகேவா? பாருங்கள், இந்த பாயிண்ட் நான் என்ன கொண்டு போகிறேன்னா இங்கேருந்து 1 2 3 இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நான் எங்கே கொண்டு வரணும், இங்கே கொண்டு வரணும். அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன தான் இருக்கணும்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்னா 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிறதா நம்பர் இருக்கணும். 10 இருக்கக்கூடாது, 1 இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கலாம். 10 இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஒரே டிஜிட் தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம், இந்த லாஸ்ட் ஒரு நம்பருக்கான லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் கொண்டு வரணும். அந்த டிஜிட் எப்படி இருக்கணும், 1 இருக்கு, 1லேருந்து 9 இருக்கலாம், 9 நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம எழுதுகிறோம், இங்கே எத்தனை பிளேஸ் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம், 1 2 3. அப்போ இது எப்படி எழுதணும்னா 1.234 இன்ட்டு, இப்போ தான் நான் சொன்ன கான்செப்ட். இங்கே என்ன, 10 பவர் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 1 2 3 மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி மூவ் பண்ணியிருக்கேன், பேக்வேர்டில் மூவ் பண்ணியிருக்கேன். பேக்வேர்டில் மூவ் பண்ணினா பவர் என்ன வரும்னா பாசிட்டிவில் வரும். இதுவே ஃபார்வர்டில் மூவ் பண்ணினா, ஃபார்வர்ட் மீன்ஸ் லெஃப்ட் டு ரைட், அப்படி மூவ் பண்ணினா நம்மளுக்கு எதில் வரும்னா மைனஸில் வரும். இது நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்லேருந்து லெஃப்டில் வரும்போது ஆன்சர் எதில் வரும், பாசிட்டிவில் வரும். அப்போ இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து என்னதுன்னா 1.234 இன்ட்டு 10 பவர் 3. ஏன் சார், இது ரொம்ப சின்ன நம்பர் தானே, இதுக்கு நம்ம ஏன் சயின்டிஃபிக் நோட்டேஷன், இப்போ ஒரு பெரிய நம்பர் நான் போடுறேன் பாருங்களேன், 1 2 3 4 0 0 0 0 0. இப்போ இந்த நம்பருக்கு எப்படி சார் நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் பண்ணுறதுனா, அந்த லாஸ்ட் ஜீரோலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எத்தனை மூவ் பண்ண போகிறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இது வரைக்கும் வந்துருச்சு. அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுடணும் 13. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 1.234 இன்ட்டு 10 பவர் 13. இதுதான் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இந்த நம்பருக்கு பாருங்கள் 0.004357 இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம கொண்டு வரணும் சயின்டிஃபிக் நோட்டேஷன், நான் சொல்லியிருக்கேன் 0 பாயிண்ட்டில் இருக்கக்கூடாது சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போ நம்ம ஒரு 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 பாயிண்ட்டுக்கு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி நம்பர் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்மளோட கான்செப்ட் வந்து என்னென்னா, இந்த பாயிண்ட்டை வந்து எங்கே கொண்டு போகணும், இந்த 4 கொண்டு போகணும். ஓகேவா? அப்போ எப்படி மூவ் ஆகுது பாரு, அந்த டெசிமல் பாயிண்ட்டு 1 2 3 அவ்வளோதான். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும், இந்த ஜீரோஸ்லாம் போயிடும். அப்போ 4.357 இன்ட்டு எத்தனை பிளேஸ் மூவ் பண்ணு நீ, 1 2 3 1 2 3. அப்போ 10 பவர் -3. ஓகேவா? 10 பவர் -3 நம்ம சொல்லணும். ஸோ அப்போ ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட்னா நீ என்ன பண்ணணும்னா மைனஸில் போடணும், ரைட்டு டு லெஃப்ட்னா பாசிட்டிவில் கொண்டு வரணும். ஓகேவா? அந்த பவர்ஸை பாசிட்டிவில் எழுதணும். ஸோ இதுதான் வந்து என்னது சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ இந்தமாரி 10 பவர் -3 வரதுனா ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர்னு அர்த்தம், ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர். மைனஸில் வேல்யூ 10 பவர் -2 -3 -4 அப்படி போனாலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். 10 பவர் 13 10 பவர் 15 போனால் ரொம்ப லார்ஜர் நம்பர்ஸ்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுக்கு தான் இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் பயன்படுது. ரொம்ப இந்த மாதிரி இந்த மைக்ரோஸ்கோபிக் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு, இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வேல்யூஸை பயன்படுத்தினா இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் நம்மளுக்கு பயன்படுது. இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ 1.234 இன்ட்டு 10 பவர் 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு கொண்டு வர்றது, இந்த வேல்யூவை நம்ம எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர்றதுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1.234 இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோஸை போட்டுக்கலாம். நம்ம எத்தனை பிளேசஸ் மூவ் பண்ணணும், 7 பிளேசஸ் நம்ம மூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த ஜீரோ தேவையில்லை.
அப்போ இது வரைக்கும் 1 2 3 4 4 zeros வரும். ஏன்னா ஏற்கனவே இங்கே 3 digits இருக்குது. அப்போ 3 places போயிடும். அப்போ நம்மளுக்கு எத்தனை ஒன்றும் தேவைப்படும் ஜீரோஸு 4 zeros தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறத இப்படி கொண்டு வரணும். ஓகேவா? சயின்டிஃபிக் நோட்டேஷனாக இருக்கிறது எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வர்றது, எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக இருக்கிறத எப்படி நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொண்டு வர்றது. இன் திஸ் கிளாஸ் we have learned set of problems of powers, expanded form of decimals and scientific notation. If you have any doubt in this chapter, please contact me. We have seen from the beginning of rational numbers to scientific notation. So the first chapter is finished. If you have any doubt, please contact me. Thank you.